வணக்கம். பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன். வயலுக்கு வந்திருக்காங்க. வயலில் வந்து 20 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க தண்ணி பாய்க்கிறேன். ஏன்னா மழை பனி நிறையா நம்ம சைடு இருக்கிறதுனால, மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால காடை வந்து நல்லா காய விட்டாச்சு. காய விட்டு நல்லா வெடுப்பு ஓடி இருக்கு. இன்றைக்கி தான் வந்து 20 நாளுக்கு அப்புறம் வந்து தண்ணி பாய்க்கிறேன். தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. பாருங்கள், இங்கே பாறையில் வந்து உட்காந்துருக்கேன். வயலில் வந்து ஒரு பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறையில் தான் உட்காந்துருக்கேன். சூரியன் பாருங்கள் பின்னாடி வந்து வேலை அருமையாக வந்து காட்சியளிக்குது பாருங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் சைடு வந்து சூரியன் இன்றைக்கி தான் தெரியுது. பாருங்கள், நல்லா வெளிர்ந்த சிகப்பு, அடர் சிகப்பாக சூப்பராக அழகாக அந்த மரத்துக்கு மேலே அழகாக தெரியுது. இப்படி இருந்தாலும் தண்ணி பாய்கிறதுக்கு நைட் ஆயிரும். முடிஞ்ச அளவு வந்து 6 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். ஏன்னா சிலுவு தனியாக வச்சு விட்ருக்கனால காலைல வந்து கூட அடைச்சிக்கலாம். அதனால் இன்றைக்கி தான் வந்து நம்ம இதில் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து வயலில் வந்து எவ்வளோ அருமையான காட்சி இருக்குதுன்னு பாருங்கள். அதை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இது நம்ம பக்கத்து வயல் தான், தம்பி வயல் தான். பேர் வந்து தாமரை செல்வன், அவங்க வயல் தான். பாருங்கள், மயில் தோகை வந்து எவ்வளோ அழகாக வந்து நட்ட குத்தில் வந்து 2 தோகை நிற்கிதுன்னு பாருங்கள். அந்த முருகனே காட்சி அளிக்கிற மாதிரி அழகாக அந்த பைத்தில் வந்து அழகாக நிற்கிது. சூப்பராக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் பார்த்தேன். நம்ம மேலே வந்து இது நம்மளோட வேப்ப மரம் தான். இதில் தான் வந்து நம்ம மயில் வந்து நைட்டு வந்து அடகாக்கும். ஃபுல்லாக மேலே வந்து இருக்கேன். நைட்டு தங்கு நம்ம இடத்துல. நம்ம கிணத்து மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மயில், முயல், நிறையா காணாங்கோழி, கீரிப்பிள்ளைலாம் நிறையா நம்ம இதில் தான் தங்கும். நம்ம அதெல்லாம் விரட்ட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து நண்பன். கீரிப்பிள்ளைலாம் அதெல்லாம் இருக்கணும். அது மாதிரி பாருங்கள். அது மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப மேலே மயில் இருக்கிறதுனால கீழே வந்து தோகை விழுந்து அழகாக வந்து எப்படி வந்து காட்சியளிக்கிறாரு பாருங்கள். முருகனே வந்து இந்த வயலில் இறங்கி இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா?